ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உயிரினங்களுக்குமே ஒரு அடிப்படை தேவை அங்கீகாரம் தான். எப்போ ஒரு மனித பிறப்புக்கு அங்கீகாரம் கிடையாதோ அப்பதான் அந்த பர்சன் சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆகுறாங்க சொசைட்டில. அப்படி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறாருன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கல்வி புரட்சி செய்ய ஒன்று சேர் புரட்சி செய்ய சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்ச்சியா நடக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கக்கூடிய பல மாணவர்களுக்கு கல்வியில இன்னும் நம்மளும் முந்தி நிறைய மார்க் எடுக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். கல்வி மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய காதல் அங்கீகரிக்கும்ன்றதை இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துகிறேன். சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? முயற்சி செய்தா நம்ம சக்சஸ் பண்ண முடியும் நினைக்கிறேன். அதாவது முன்னேர்ந்த நாட்களுக்கும் இன்னைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு எங்களுக்கான அரசு. எங்களுடைய விஷயங்களை பார்த்து பண்ணக்கூடிய அரசுன்றதால தடைன்றது இன்னைக்கு எதுவுமே கிடையாது. முயற்சி செஞ்சா எதுவா இருந்தாலும் வெற்றி அடையுன்றதுக்கு இதுவே ஒரு சாட்சியா இருக்கும். எல்லாரும் முன்னுக்கு வாங்க, தடைன்னு நினைச்சு எதையும் ஒதுங்கி நிக்காதீங்க. கல்வி மட்டுமே நம்மளால இந்த சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். வணக்கம், சென்னை திருவல்லிக்கேணில இருந்து நான் வரேன். லேடி வில்லிங்டன் ஸ்கூல்ல ஒரே ஒருத்தர் நாங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால அண்ணனை இன்னைக்கு நேரில் பார்த்து பாராட்டுகள் வாங்கலான்னு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சொல்ல வேற வார்த்தைகள் இல்லை எனக்கு. நடிகர் விஜய் எந்த மாதிரி தலைவராக செயல்பட நீங்க எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவர் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறது. உங்களுக்கு இந்த கல்வி ஊக்கத்தை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கு? என்னை பார்த்துட்டு இன்னும் நிறையா திருநங்கைகள் முன்னாடி படிப்பாங்கன்னு நான் நம்பிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் ஆன்ட்டியும் கேட்டிருக்காங்க எப்படிலாம் நீங்கள் ஸ்கூலில் போய் சேர்ந்தீங்க அப்படின்ட்டு. இந்த வருஷம் நிறைய பேர் தேர்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. நிறைய இடத்துல இருந்து உங்களுக்கு வாழ்த்து வந்திருக்கு. நீங்க விஜய் அவர்களை சந்திக்க போறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்து ரொம்ப நாள் கனவு எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து இருக்கிறது தான். எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் அவர்களை நேரில் பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்க ஏதாவது பிளான் பண்ணி வந்திருக்கீங்களா? அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி? உயர்கல்விக்காக தான். மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடாதுன்னு சொல்லி கடந்த 22 அறிவுறுத்தல் கொடுத்தாங்க. நீங்க எப்படி பாருங்க? மாணவர்கள் போதைப் பொருள்லாம் அடிமையாக அவேர்னஸ் கொடுத்தாருல, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாருமே இதுக்கப்புறமாவது அந்த கள்ளக்குறிச்சியில நடந்ததை பார்த்து யாருமே தப்பான எதுவும் பண்ணாம இருந்தா ரொம்ப சந்தோஷம்.